ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே மை துதிக்கிறோம். மகிமையின் தேவனே மை துதிக்கிறோம். வல்லமையின் தேவனே மை துதிக்கிறோம். அற்புத தேவனே மை துதிக்கிறோம். அதிசய தேவனே மை துதிக்கிறோம். ஒருவராயிருந்து பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் பாதுகாத்தவரே மை துதிக்கிறோம். இந்த புதிய நாளை காணும்படி தேவன் கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மன மகிழ்ச்சி இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த இரவெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து இந்த பகல் காலத்தை காணும்படியாக கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கர்த்தாவே, இந்த வீடியோ மூலமாக உம்முடைய வார்த்தையை கேட்கிற என்னோடு கூட இணைந்து மை துதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு வீடுகளுக்கும் தேவ சமாதானம், தேவ மகிழ்ச்சி கடந்து செல்லட்டும். இந்த நேரத்தில் அடிமை மறைத்து நீ செயல்படும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இந்த வீடியோ மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இதோ ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஷாகாரா பா தூராலா பா காத்தூனா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று என்றிடுவோம். குறுவிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவன் வாக்கு. குறுவிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவன் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், அந்த வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், அந்த வாக்கு பலிக்கும். யாக்கோப்பு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் துணிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம். தகப்பனே எங்களோடு பேசுங்க. இந்த வீடியோ கால் மூலமாக ஆண்டவரே கலந்து கொண்டு இந்த வீடியோ மூலமாக உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் தேவ அக்கினி இறங்கட்டும்,
தேவ வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது சங்கீதம் நீங்க 4வது வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து. இங்கு பார்க்கும்போது இது ஒரு வகையான ஆராதனையை காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. ஜெபம் என்பது நாம் தேவனிடம் கேட்கிறதான ஒரு காரியம். ஆனால் ஆராதனையோ நாம் அவருக்கு கொடுக்கிற ஒரு காரியம் என்று பக்தர் ஒருவர் சொல்லுகிறார். எதை கொடுப்பது? நேசத்தை கொடுப்பதே சிறந்த ஆராதனை. துதிகளை கொடுப்பது, ஸ்தோத்திரங்களை கொடுப்பது தான் பிரதானமான ஆராதனை. தமிழ் வேதாகமத்தில் துதித்தல் அதாவது இந்த துதித்தல் என்கிறோம். இந்த வேதாகம கிரேக்க பாஷையில் அது எழுதப்பட்டது. அதிலிருந்து தான் பிற மொழிகளில் இது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. மூல பாஷையில் பல சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மொழிபெயர்ப்பிலோ துதி என்று மட்டும்தான் வந்திருக்கு. ஒரு சில மூல பாஷையில் சொற்களை நான் புரிந்து கொண்டால் ஆராதனையின் பொருள் சரியாக புரிந்துவிடும். இந்த ஹலல் எபிரேய சொல் அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் அது வாய் விட்டு துதிப்பது. தெஹிலா இது ஒரு எபிரேய சொல். அதே போல சபாக் இது பலத்த சத்தத்தோடு துதித்தல். யாடா என்றால் பணிந்து குனிந்து தேவனை துதிப்பது. டவுடா அப்படின்னா கைகளை உயர்த்தி நாம் ஆராதிப்பது. டாக்ஸா அப்படின்னா நடனத்தோடு துதிப்பது. இது எபிரேய பாஷையில் எழுதப்பட்ட வார்த்தைகள். இந்த துதிக்கு பல வழிகளில் சொல்லப்பட்டது. இங்க பார்க்கும்போது அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து என்று சங்கீதம் 104 பார்க்கிறோம். அவர் வாசல்களில் நாம் துதியோடு பிரவேசிக்க வேண்டும். அதுதான் ஆராதனை. துதியும் ஸ்தோத்திரமும் இல்லாதது அது ஒரு விதத்திலும் அது தொழுகையாகாது, அது ஆராதனையாகாது. அந்த துதியும் ஸ்தோத்திரம் இல்லாதது அது ஒரு அர்த்தமுள்ள ஆராதனை ஆகாது. லூக்கா 11 ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இயேசுவானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். திடீரென்று கூட்டத்திலிருந்து ஒரு ஸ்திரீ கூச்சல் போட்டாலாம். அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, லூக்கா 11:27 சொல்லுது, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாலாம். உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாலாம். ஒரு பெண் திடீரென்று உரத்த சத்தமாய் உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது என்றால், தான் இருக்கும் இடம், தன் நாட்டின் பண்பாடு, இந்த கலாச்சாரம் எல்லாம் அவன் மறந்தாள். பெண் என்பதை மறந்தாள். கூச்சலிட்டு புகழ்கிறாள். தேவனை வியந்து போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கும் போது தன்னையும் அறியாமல் வெடித்து கிளம்புவதுதான் இந்த ஆராதனையின் உச்சக்கட்டம். நம்மை அறியாம ஆராதிப்பது, அதுதான் இந்த ஆராதனை உச்சக்கட்டம். இங்க பார்க்கும்போது என் நேசரும் நானும் என்று இணைந்து விடுவதே ஆராதனை. என் நேசரும் நானும் இணைந்து விடுவதுதான் அது ஒரு மகிழ்ச்சியான ஆராதனை. எத்தனை உச்சிதமான அனுபவம்! உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காதல் அனுபவம் தான் ஆராதனை. இங்க பார்க்கும்போது ஞானி எழுதுகிறார், நேசர் அழகு மிகுந்தவர், அவர் அன்பு நிறைந்தவர், அவரை போற்றி புகழ்ந்து மகிழ்ந்து பாடுவதே ஆராதனை ஆகுமா. பாடி துதிக்கலாம், ஆடி துதிக்கலாம்,
நடனமாடி போற்றலாம், ஆனால் கைகளை உயர்த்தி ஆராதிக்கலாம். உரத்த சத்தத்தோடு கம்பீரத்து மகிழலாம். பணிந்து குனிந்து நாம் தேவனை தொழுது கொள்ளலாம். நேசத்தினை அழுகையாகவும் பெருமூச்சாகவும் வெளிப்படுத்துவது கூட ஆராதனை தான். நேசரின் மார்பில் சாய்ந்திருப்பதும் ஒரு ஆராதனை தான். அன்புக்குரியவர்களே, ஜெபிக்க கற்றுக்கொண்டோர் ஆராதிக்க நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் பரிதாபம்தான். மனு கொடுப்பது போல ஜெபம் அமையாமல் அவரோடு உறவாடி மகிழ்ந்து ஆராதிப்பது அது உச்சிதமான ஒரு காரியம். அது ஈடு இணையற்றது. ஜெபிக்க கற்றுக்கொண்ட நீங்கள் ஆராதிக்கவும் கற்றுக்கொண்டால் நாம் பாக்கியசாலிகள். அல்லேலூயா. எனவே தாவீது சொல்லுகிறார், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து. அல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த வீடியோ மூலமாக ஆண்டவரே இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த நாளில் இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவ சமாதானம், தேவ மகிழ்ச்சி ஆண்டவரே பொங்கி வழிவதாக. எந்தெந்த வீடுகளில் கொரோனா தொற்று, ஜுரம், இருமல், சளி என்று அவதிப்படுகிறார்களோ அந்த பிள்ளைகளை தேவன் தொடுவீராக. இந்த கொரோனா ஆவியை இயேசுவின் நாமத்தில் கடிந்து பாதாளத்தில் அனுப்புகிறேன். தேவ பிள்ளைகள் எந்தெந்த வீடுகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல் இருக்க இந்த கொரோனா தொற்றை இயேசுவின் நாமத்தில் அந்த வாதையை கடிந்து பாதாளத்தில் அனுப்புகிறேன். எந்த ஒரு சாபக்கட்டுகள், மந்திரவாத கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள், செய்வனை கட்டுகள், ஏவல் கட்டுகள் இருக்கக்கூடாது. எல்லா பில்லி சூனிய மாந்திரிகம் ஏவல் போன்ற கிரியைகளை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் கடிந்து பாதாளத்தில் அனுப்புகிறேன். ஒவ்வொரு வீடுகளில் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. அப்படி முன்வாசல், பின்வாசல், 4 பக்க ஜன்னல்கள், வாகனங்கள், 2 வீலர் 4 வீலர், அப்படி படுக்கை அறை, கட்டில், தலகாணி, ஆண்டவரே செல்ஃப், எல்லா இடத்துலையும் உங்க ரத்தத்தை தெளித்து நான் பிள்ளைகளை பாதுகாக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே அப்பா, எங்களோடு நீ துதியை குறித்து பேசினேன் அப்பா. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். திருமண தடைகள் மாறணும், கடன் பிரச்சனை மாறணும், தரித்திர கட்டு விலகணும், எல்லா போராட்டங்கள் விலகணும், வறுமை வரக்கூடாது, போராட்டங்கள் வரக்கூடாது, பலவீனங்கள் வரக்கூடாது, வியாதிகள் வரக்கூடாது, விக்கனங்கள் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம் கிருபை தாரும். படித்து வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தாரும். இழந்து போன சொத்து, இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன பலன், இழந்து போன நன்மை, இழந்து போன சுகம் அனைத்தையும் பிள்ளைகள் திருப்பிக் கொள்வார்களாக. தகப்பனே, இந்த நேரத்தில் அப்பா தண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்க எத்தனையோ பேரை நான் பார்க்கிறேன். வேதனையோடும் சஞ்சலத்தால் தவித்துக் கொண்டிருக்கிற அநேகரை நான் பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய கண்ணீரை நீர் துடைத்து, ஒவ்வொருடைய வேதனைகளுக்கும் நீர் ஆண்டவரை ஆறுதலாய் இருந்து ஒவ்வொருவரையும் பலத்தால் இடை கட்டுவீராக. தகப்பனே, நீ நல்லவர், நீ ஜெபத்தை கேட்கிறவர், நீ துதியில் பிரியப்படுகிற கர்த்தர். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய பிரகாரங்களில், வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் இந்த நாளை நாங்கள் பிரவேசித்து உண்மை நாங்கள் துதித்து இந்த நாளை தொடங்குகிறோம். எங்களை ஆசீர்வதியும். இப்படி காயப்பட்ட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு நாள் இதே போல ஒரு காலை நேரத்தில் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளில் தேவன் தாமே உங்களோடு இருந்து நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு உங்கள் நன்மையினால் நிரப்புவாராக. ஆமேன், ஆமேன்.